உன்னை யார் முன்னிலையிலும் தாழ்ந்து போக விடமாட்டேன். உன்னை வெகு விரைவில் வெற்றி கிரீடத்தால் அலங்கரிப்பேன். நீ என் பக்கத்தில் அமர்ந்து கொள். எதை பற்றியும் கவலைப்படாதே. யார் எதை பேசினாலும் கவலைப்பட வேண்டாம். நேர்வழியில் உனது கடமையை தொடர்ந்து செய்தபடி இரு. எல்லாவற்றையும் என்னிடம் விட்டுவிடு. என்ன நடந்தது என்று எனக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் நானே உன்னை என் கையில் ஏந்தி கொண்டுள்ளேன். இனி உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கட்டாயம் காண்பாய். பிடித்த ஒன்றை நான் உனக்கு தருவேன். ஒரு மகிழ்ச்சியான புதிய அத்தியாயம் தொடங்கி இருக்கிறது. நிச்சயம் நீ வேண்டியது நிறைவேறும். எல்லாம் நல்லதே நடக்கும். எனவே நான் எப்போதும் உனக்கு துணை இருக்கிறேன். நம்பு. உன்னுடைய தந்தையாக என்றென்றும் நான் இருக்கும்போது நீ எதற்கும் எப்போதும் துக்கப்படாதே. எதை கண்டும் பயப்படாதே. நான் எப்போதும் உன்னுடைய நம்பிக்கையின் மறுபக்கமாக இருக்கிறேன். எனவே உன் கவலைகளை முழுவதுமாக விட்டுவிடு. நீ நினைத்தது அனைத்தும் நடக்கப் போகிறது. நீ கேட்டது எல்லாம் கிடைக்கப் போகிறது. நீ பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முடிவும் வரப்போகிறது. நீ என் மீது வைத்துள்ள நம்பிக்கைக்காக இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகிறது. உன்னை துயரங்கள் நெருங்க விடாமல் காத்தருள்வேன். உனக்கு வேண்டியதையெல்லாம் கொடுப்பேன். உன் எல்லா விருப்பங்களும் நிறைவேறும். கஷ்டங்கள் கலைந்துவிடும். துன்பங்கள் தீர்ந்துவிடும். மகிழ்ச்சியான சூழல்கள் என்றும் உன் வீட்டில் நிரந்தரமாக இருக்கும். உன் சோதனைகள் தீர்ந்தது. விரைவில் நீ பட்டை தீட்டிய வைரமாய் ஜொலிக்கப் போகிறாய். சிறப்பாக வாழப்போகிறாய், இது உறுதி. நீ கவலைப்பட்டது போதும். இனி வரப்போகின்ற காலம் உனக்கு வசந்த காலம்தான். நான் சொல்வதை கேள். இனி உன் வாழ்வில் எப்போதும் மகிழ்ச்சிதான். இன்று முதலே நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய். நீ உன் பிரச்சனைகளை மட்டுமல்ல, அப்படிப்பட்ட பிரச்சனைக்குரிய மனிதர்களையும் தூரத்தில் தள்ளி வைத்துவிடு. அப்போது நிம்மதி எப்போதும் உன்னுள் நிலைத்திருக்கும். அதே சமயம் கோபத்தை நீங்கள் உங்களை காக்கும் கேடயமாக மட்டும் பயன்படுத்துங்கள். ஆனால் ஒருபோதும் அதை தாக்கும் ஆயுதமாக பயன்படுத்தக்கூடாது.